வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே. Thank you, Jesus. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. சேர்ந்து கரங்களை தட்டி வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடுவெளி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வாருமே. கருமேல் சாரோன் அழகு பெருகுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடுவேளி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வாருமே. கருமேல் சாரோன் அழகு பெருகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம், வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. Come on, let's put our hands together. 1, 2. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். பதிலளிக்க தேவன் வருவார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். பதிலளிக்க தேவன் வருவார். வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. குருடர்களின் கண்கள் காணுமே. செவிடர்களின் செவிகள் கேட்குமே. முடவன் மானை போல துள்ளுவான். ஊமையன் நாவு பாடுமே. குருடர்களின் கண்கள் காணுமே. செவிடர்களின் செவிகள் கேட்குமே. முடவன் மானை போல துள்ளுவான். ஊமையன் நாவு பாடுமே. வனாந்திரம்
வயல்வெளியாகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. மீட்கப்பட்டவர் பாடல் கேட்குமே. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்குமே. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமே. ஆசீர்வாத மழை பொழியுமே. மீட்கப்பட்டவர் பாடல் கேட்குமே. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்குமே. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுமே. ஆசீர்வாத மழை பொழியுமே. வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்காத. Don't clutter your problems. சில விஷயங்களெல்லாம் வாழ்க்கையிலேருந்து எடுத்துடணும். அப்படி தான் வாழ கற்றுக்கணும். அப்படி செய்வீர்களானால் தான் நீங்கள் எழுந்து புதிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்ய முடியும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறதும் நல்லது தான். பட் யூ ஹாவ் டு grow in faith with practicality. ஸோ நான் சொல்லும் அறிவுரைகளை நீங்கள் அன்போடு கேட்க வேண்டும். There are some things in life we should take it out of our way. சில விஷயங்களை நம்முடைய வழியை விட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து தள்ளி ஓரங்கட்டுறோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் புதிய காரியங்களை நீங்கள் காண தொடங்குவீர்கள். நீண்ட நாள் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு அந்த பிரச்சனைகளே ஒரு தடையாய் மாறிவிடும். புரியல பாஸ்டர்? எப்படி 8 மணிக்குள்ளே புரிய வைக்கிறதா எங்கள் வேலை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் The book of Genesis 1:9-12, 9-12 வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், உங்கள் வேதத்தின் மொழியில் பாருங்கள். Then God said, let the waters under the heavens be gathered together into one place, and let the dry land appear. And it was so. And God called the dry land earth, and the gathering together of the waters he called seas. And God saw that it was good. And then God said, let the earth bring forth grass, the herb that yields seeds, and the fruit tree that yields fruit according to its kind, whose seed is in itself on the earth. And it was so. And the earth brought forth grass, the herb that yields seed according to its kind, and the tree that yields fruit with seed in itself according to its kind. And God saw that it was good. என்ன படிக்கிறோம் தமிழில்? எனக்கு அந்த முதல் வசனத்தை கொடுப்பீங்களா? 1 அதிகாரம் 9 வசனம். பின்பு தேவன்
வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். ஓகே, அது போதும், அது போதும். அதுக்கப்புறம் வெட்டாந்தரை சீக்கிரம் நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொன்னார். லெட் த வாட்டர் பி கேதர் இன் ஒன் பிளேஸ். 2, நம்பர் 1, தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் கூடட்டும். 2, வெட்டாந்தரை தோன்றட்டும் என்று 2 வார்த்தை கர்த்தர் சொன்னார். தண்ணீரெல்லாம் ஒரு பக்கமாக ஓரமாக நிற்கட்டும், வெட்டாந்தரை தோன்றட்டும். வெட்டாந்தரை தோன்றும் போது அதில் புல்லும் பூண்டும் மரங்களும் செடிகளும் புத்து குலுங்கி மகத்தான நிறைவுள்ள பூமியாய் இது மாறிவிடும். 2 ஃபோர்ஸ், ஒன்று தண்ணி, இன்னொன்று லேண்டு. ஒன்று தண்ணீர், இன்னொன்று பூமி என்று 2 வித்தியாசமான சக்திகளை இந்த இடத்தில் பார்க்கிறோம். பைபிள் தொடங்கும் போது நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்ம எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது. பூமியை பார்க்க முடியல, வெட்டாந்தரை இல்லை. தேர் இஸ் வாட்டர் எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் தண்ணி. வாட்டர் 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 வாட்டர். பூமியை வெட்டாந்தரை எங்கேயுமே பார்க்கவே முடியல. அந்த நிலைமையில தான் பூமி இருந்திருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ தான் படிச்சிங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்துச்சு. கர்த்தர் சொல்றார், தண்ணீரெல்லாம் ஒரு பக்கமாய் சேரட்டும், வெட்டாந்தரை தோன்றட்டும் அப்படின்றார். அப்படின்னா பூமி கடவுள் உண்டாக்குனது பின்பாடு இந்த பிளானட் எர்த் there was water everywhere, covered with water. ஒன்று தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, பூமி தெரியல. மீண்டும் கர்த்தர் அதை பிரித்தார். பிரித்து தண்ணீரெல்லாம் ஒரு ஓரமாய் வரட்டும், ஒரு பக்கமாய் நிற்கட்டும், வெட்டாந்தரை தோன்றட்டும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வாட்டர்ஸ், எபிரேய மொழியில் மையீம் என்ற வார்த்தை, அந்த வாட்டர்ஸ் நம்பர் 1 வாட்டர்ஸ் மையீம் என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் பைபிளில் ஃப்ளட், வெள்ளத்தின் பெருக்கம் இருந்துச்சு. பெரிய குழப்பம், கேயாஸ், இன்ஸ்டெபிலிட்டி, எதுவும் நிலையானதல்ல, டர்பியூலன்ஸ். எப்பொழுதுமே தண்ணீருடைய சீற்றங்கள் இருந்து கொண்டு இருந்தது. அது அமர்ந்த தண்ணீர் அல்ல, அமராத தண்ணீர். ஸோ அந்த தண்ணீர் இருந்தாலும் அது உதவாத தண்ணீர். தண்ணி தான், தண்ணி நல்ல விஷயந்தான். இப்போ கூட தண்ணி நமக்கு தேவை. அதுக்கு நீங்கள் ராத்திரி வானம் பொழிஞ்சிச்சின்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சா அந்த தண்ணி நல்லா இருக்குமா? வெறுத்துருவீங்க தண்ணீரை. இது மாதிரி தண்ணி இருக்குது, ஆனால் அது தேவைக்கு மிஞ்சி இட்ஸ் மையம் என்ற வார்த்தை, இட் இஸ் ஃப்ளட், கேயாஸ், இன்ஸ்டெபிலிட்டி, டர்புலன்ஸ். இட் இஸ் ஃபில்டு. எங்கு பார்த்தாலும் ஒரு அசைவை பார்க்கிறோம். த ஹோல் எர்த் இஸ் ஃபுல் ஆஃப் டர்புலன்ட் வாட்டர்ஸ், ஃப்ளட் வாட்டர்ஸ். அந்த தண்ணீர் பூமி எங்கும் பரவி இருக்குது. பார்ப்பதற்கு வெட்டாந்தரை இல்லை, பார்ப்பதெல்லாம் தண்ணீர் மட்டும்தான். தண்ணீர் நல்லது, ஆனால் அது அளவுக்கு மேலே வரும்போது அது தீங்கு செய்யும். அது நல்லதல்ல, அது திருப்தி அல்ல, அது நலமாக இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் மழை பெஞ்சிச்சுன்னா என்னென்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? பெர்த்தா புயலை பார்த்தோம், ஒக்கியை பார்த்தோம், வேற இனி என்ன வருதோ. நல்ல மழை பெய்யும் போது நல்லா இருக்குங்க, காடு வெளியெல்லாம் பூத்து குலுங்குது. ஆனால் அது அதுக்கு மேலே வெள்ளங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளேயும் தெருக்குள்ளேயும் வரும். அது when it floods it is not good. தண்ணி நல்லது, குடிக்கிறோம் தாகம். பட் அது தேவைக்கு மிஞ்சி நிரம்பும் போது அது நல்லா இல்லை. மையீம் மீன்ஸ் இட் இஸ் ஃப்ளட், இட் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி, இட் இஸ் கேயாஸ், இட் இஸ் கன்ஃபியூஷன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகின்ற சில விஷயங்கள், பவர்ஃபுல் ஈவென்ட்ஸ், சில துன்பங்கள் முழு வாழ்க்கையையும் வாரி எடுத்துட்டு போயிடுது. அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க. 1000 பிரச்சனையை சகிச்சு தான் நம்மெல்லாம் வந்திருப்போம். ஆனால் அங்கே சில நேரத்தில் சில பிரச்சனைகள், சில ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்னா, வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லாத மாதிரி அந்த பிரச்சனை மட்டும்தான் உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்கும். வெள்ளம் போல, நெருக்கம் போல, இன்ஸ்டெபிலிட்டி, கேயாஸ், இட்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். ஆமென். ஸோ பவர்ஃபுல். வாழ்க்கையினுடைய மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு பிரச்சனை உங்கள் மூழ்கடிச்சிடும். இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். சில விஷயங்களை நம்ம செய்யணும். பிரச்சனைகளை தாண்டியும் நீங்கள் நிறைய பேர் எழுந்து வாழ்ந்திட வேண்டும். ஈவென்ட்ஸ் இன் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், ஆமேன், அது இந்த வெள்ளம் போல நம்மை வாட்டுகிறது. ஆமேன். அது எல்லாத்தையும் அசைச்சு முழு வாழ்க்கையையும் ஆக்கியூபை பண்ணி விடுகிறது.
எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கீங்க தெரியாது. நீங்க திறன் பெற்றவர், ஞானம் உள்ளவர், அறிவாற்றல் உள்ளவர், நல்ல குடும்பம், செல்வம் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வந்து வெள்ளம் போல எல்லாத்தையும் மூடிட்டு, இட் ஆக்கியூபைஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அதை மூடி விடுகிறது. ஆமென். சடுதியாய் வரக்கூடிய பிரச்சனை. சில குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம் தான் அந்த பிரச்சனை. சிலருக்கு குடும்பமே ஒரு பிரச்சனை. ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு இன்னைக்கு உட்காந்துருக்கு. It becomes a big problem that it takes over the complete life. முழு வாழ்க்கையும் அந்த ஒரு பிரச்சனையில சிக்கி முடிஞ்சிருமோ என்ற அளவிற்கு வரக்கூடிய வெள்ளம் போல ஒரு பிரச்சனை. I mean வெள்ளம் போல் அது மூடி விடுகிறது. It occupies the whole life. ஒரு ஏமாற்றம், நம்பினோர் கைவிட்டார்கள், ஒரு betrayal. ஆமென். இவர் தான் எனக்கு நினைச்சாங்க, அவர் உங்களை காட்டி கொடுத்துட்டு போயிடுறார். அந்த வேதனை உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கியூபை பண்ணி வேற எதுவும் வாழ்க்கையில் இல்லாத மாதிரி அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக உங்கள் வாழ்க்கையே தூக்கி எடுத்து விடுகிறது. இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறேன், என் முழு செய்தியை கேளுங்கள். ஆமென். ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பல வருஷத்தினுடைய வெற்றிகளெல்லாம் மூடி இந்த வெள்ளம் தான் இருக்கு என்ற மாதிரி வெட்டாந்தரை இல்லாதது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஆமென். லைஃப்ஸ் பிகம் ஃப்ளட்டட், வெள்ளத்தால் நிரம்பியது போல, பை பெயின், வேதனைகள், ஏமாற்றங்கள், பின்குத்துதல்கள், நம்பினோரால் வந்த கைவிடுதல்கள், பொருளாதார பிரச்சனைகள். அந்த ஒரு சில பிரச்சனைகள் முழு வாழ்க்கையையும் வெள்ளம் போல மூடி விடுகிறது. இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை வல்லமையாய் அதை விட்டு வெளியே கொண்டு வருவாராக. உங்களுக்கு தெரியுமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லை நாம் அனுபவிச்சிருப்போம். சில பிரச்சனைகள் வரும்போது எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை உங்கள் நினைவை வாட்டிக்கொண்டே இருக்கும். சர்ச்சில் வருவீங்க, முதல் வரி தான் பாடுவீங்க, ரெண்டாவது வரி அந்த பிரச்சனை திரும்ப வந்துடும். போகிற வழியில் அந்த பிரச்சனை உங்கள் சிந்தனை இருக்கும், தூங்கும்போது இருக்கும், எழும்பும்போது இருக்கும். அது உங்களை விட்டு விலகாமல் உங்களை மூடி இருக்கும். ஆமென். எப்போ பேசினாலும் நீங்கள் அதை தான் பேசுவீங்க. எப்போ தூங்கினாலும் அந்த நினைவு தான் இருக்கும், எழும்பும்போது அந்த நினைவாக இருக்கும், கனவு வந்தால் கூட அந்த தான் வரும், ட்ரீம் வந்தா. it becomes, it just takes over the life. ஆமென். ஃபுல்லாக அது டேக் ஓவர் பண்ணுகிறது. பவர்ஃபுல் ப்ராப்ளம்ஸ், பவர்ஃபுல் ஈவெண்ட்ஸ் that takes over every area of your life. வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, அது இருக்குது, சாதனை இருக்குது, விளையாட்டு, எவ்வளோ பங்குகள் இருக்குது. அது எதுக்குமே எந்த வேல்யூம் இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் மூடிட்டு நீங்கள் அதில் மூழ்கி வாழுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. முதல்ல கர்த்தர் சொன்னார், தண்ணீர்கள் ஒரு ஓரமாய் பிரிக்கப்படட்டும். செட் அசைட், ஓரமாய் நின்றார். தண்ணீர்கள் எல்லாம் ஒரு ஓரமாய் நின்றது. இன்னைக்கு நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க மேல வாரிட்டு போகிற, சிந்திக்க கூட திறன் இல்லாமல் உங்களை வாட்டி வதைக்கிற சில பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் ஓரமாய் நிற்கட்டும். பக்கத்தில் சொல்லுங்களேன், வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குங்க. இது ஒன்று எழுந்தா அது, உட்கார்ந்தா அது, பாடினா அது, ஜெபம் பண்ணா அது, கண்ணீராய் மாத்தி, it becomes, it occupies every area, every good area of your life. உங்க வாழ்க்கையின் நல்ல பங்குகள் எல்லாம் அது மூடி முடித்து விடுகிறது. சிலர் கல்லறைக்கு போய் விடுகிறார்கள். இன்னைக்கு ராத்திரி சொல்றாங்க, பிரச்சனை சகஜங்க, நீங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தர் இப்படி சொன்னார், வெள்ளங்கள் ஒரு ஓரமாய் நிற்கட்டும். பக்கத்துல உன் பிரச்சனை எல்லாம் ஒரு ஓரமாவே அப்படின்னு. அடுத்தது இப்படி சொன்னார், பூமி அல்லது வெட்டாந்தரை தோன்றட்டும் அப்படின்றார். let the dry land show up அப்படின்றார். வெட்டாந்தரை தோன்றட்டும், let the dry land show up. ஆமென். அப்படிதான் எழுதியிருக்கிறார். and he called the dry land earth. அந்த காய்ந்த பூமியை அவர் பூமி என்று கூப்பிட்டார், வெட்டாந்தரை என்று கூப்பிட்டார். and gathering together the waters he called seas, and God saw that it was good. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, உங்க பிரச்சனைகள் 1000 இருந்து நீங்க இதுதான் முடிவுன்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு கீழே, அந்த தண்ணிக்கு கீழே உங்களை புத்து குலுங்க செய்யக்கூடிய ஒரு வெட்டாந்தரை இருக்குங்க. வாழ்க்கையில் இன்னும் நிறைய பங்குகள் இருக்கு. நீங்க இதுலயே மூழ்கி செத்துறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெட்டாந்தரையை தோன்ற செய்வாராக. 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், இது முடிவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க, புன்னகை கொஞ்சம் முகத்துல கொண்டு வாங்க, சந்தோஷத்தை முகத்துல கொண்டு வாங்க. பிரச்சனை இருக்கா? இருக்குங்க. ஆனா அது ஒன்றும் சாவுக்கு எதுவாலாம் முடியாதுங்க. கர்த்தர் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவாருங்க. ட்ரை லேண்ட் அப்படின்றார். வெட்டாந்தரையை நான் வெளியே கொண்டு வருகிறேன். தண்ணி ஓரமா நில்ல, ட்ரை லேண்ட். ஆமென்.
எப்ரைய மொழியில் யபாசா அப்படின்ற வார்த்தை ட்ரை லேண்ட். ட்ரை லேண்ட் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட அர்த்தங்களில் ஒன்று ஆர்டர், ஸ்டெபிலிட்டி, ஆமென், ஒழுங்கு, திடம் என்று பைபிள் சொல்லுகிறது. எவ்வளவுதான் தண்ணீர் அன்றைக்கு பூமியை மூடி இருந்தாலும் அந்த தண்ணீர்களுக்கு கீழே வெட்டாந்தரை இருந்தது, சாலிட் கிரவுண்ட் இருந்தது. ஆமென். அது கீழே பூமி இருந்துச்சு. அது தண்ணீர்களால் மூடி இருந்ததுனால அதுல கீழே இருந்த பூமியினுடைய மகத்துவங்கள் தெரியாமல் போயிட்டு கர்த்தர் அதை ஓரம் வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா கண்களுக்கு தெரியாத மறைந்திருக்கின்ற சக்தி, ஸ்ட்ரெங்த், பலன். என்ன பாருங்களேன், நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது அந்த பிரச்சனை வெள்ளம் போல் உங்களை மூடும் போது அதுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்றோம். அதுதான் நம்ம சைக்காலஜிக்கலா நம்மளை போட்டு முடிக்குது. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வெள்ளத்தின் கீழே, அந்த பிரச்சனைக்கு கீழே உங்ககிட்ட மீண்டும் எழுந்து பிரகாசிக்கின்ற மறைந்திருக்கின்ற பல பலன்களும், பல ஸ்ட்ரெங்த், பல திறன்கள், பல ஆற்றல்கள் இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளம் இருக்கா? ஆனா பூமி இருக்கா? இருக்குங்க. there is flood. மிகப்பெரிய வெள்ளம் என்னை மூடிக்கொண்டு போகுது. அது என்னை வருத்தப்படுகிறது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அதே யோசனை தான் எனக்கு வருது. வேண்டான்னு நினைச்சாலும் அது வருதுங்க. ஆனா அதன் கீழையும் நீங்கள் மீண்டும் பூத்து குலுங்கி புல்லும் பூண்டும் மரங்களும் வந்து புதிய காரியங்களை செய்யக்கூடிய பலன் அதுக்கு கீழே இருக்கு. அது கீழே இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதுதாங்கன்னு அந்த பிரச்சனைக்கு கீழே சுழண்டு போயிருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, அதை விட எழுந்து சாதிக்கிற வெட்டாந்தரையும் பலனும் திறனும் ஆற்றலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் வாழ்க்கை அப்படி பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. என்னதான் அசைஞ்சு எத்தனை தண்ணி மேலே ஓடினாலும் கீழே ஒரு வெட்டாந்தரை இருக்குங்க. மீண்டும் பிரகாசிக்கிற சில ஸ்டேபிள் திங்ஸ், சில ஆர்டர், சில ஆற்றல்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அந்த வெள்ளத்தினுடைய பிரச்சனையினுடைய பெருக்கத்தால் அது உங்களுக்கு காண முடியாமல் இருந்தாலும் சீக்கிரத்தில் அது தோன்றும். சீக்கிரம் உங்க வெட்டாந்தரை வரும். நீங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இல்ல, கீழே வெட்டாந்தரை இருக்கு. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வெள்ளத்தினுடைய நடுவில், அந்த வேதனையின் நடுவில், அந்த ஏமாற்றத்தின் நடுவில், அந்த கலங்குகிற பயத்தின் நடுவில் சாலிட் எர்த் கர்த்தர் வச்சிருக்கிறார். சாலிடான சில ஸ்ட்ரெங்த் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அடுத்த 40 வருஷம் எழுந்து சாதிக்கிற சில வெட்டாந்தர பலன், ஆற்றல், கிருபை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில உங்களுக்கு தெரிவதெல்லாம் அந்த தண்ணீர் மட்டும்தான். உங்க பலனை நீங்க மறக்கிறீங்க, உங்க திறனை நீங்க மறக்கிறீங்க, நமக்கு வேணான்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஏமாற்றம் என்னால தாங்க முடியல நீங்க ஓரங்கட்டுறீங்க. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வெள்ளத்தினுக்கு கீழே மீண்டும் எழுந்து பிரகாசித்து மிகப்பெரிய அறுவடையை காணக்கூடிய ஒரு வெட்டாந்தரையை கர்த்தர் உங்க கீழே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ச்சில் தான் இருக்கீங்க, ஆமீன் கூட சொல்றீங்க. ஆனா அந்த மூஞ்சி ஏதோ ஒன்று சொல்லுது. அந்த ஆமீனுக்கு நடுவில் அந்த நினைவு தான் வருது. ஏன்னா அது வெள்ளம் போல் உனக்கு மூடிக்கிறது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? லைஃப் கண்ட்ரோல்டு பை பெயின்ஃபுல் மெமரிஸ். வேதனையான நினைவுகளால் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமேன். எனக்கு நிறைய இருக்கு, என்னையும் அப்படிதான் சில நேரம் அதை வாட்டுகிறது. ஆனால் ஏனோ என்னுடைய திருச்சபை மக்களுடைய சந்தோஷம் இந்த பீடத்தில் வந்து நிற்கும் போது அதை மறந்து விடுகிறது. ஆமேன். உன்னை சுத்தமாக கைவிட்டிருக்கலாம், அம்போன்னு கைவிட்டிருக்கலாம், தேவையில்லாமல் உன்னை நோண்டிட்டு இருக்கலாம். தேவையில்லாதவன் இருக்கீங்களாங்க? பீப்புள் ஆர் அன்பிரடிக்டபிள். ஜனங்க தாங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை அப்படிதான். ஆமேன். இப்போ நானே இப்படி நம்ம வாழ்க்கையில் அடிப்படை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? யாரையும், அவனும் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான்? புரியல உங்களுக்கு? நம்ம சொல்கிறோம் யாரையும், நம்ம விரோதி என்ன சொல்கிறோம்? யாரையும். கட்சியில் யாரையுமே நம்பவே சூழ்நிலை, வெள்ளங்கள் நம்மளை அப்படி மாற்றி விடுகிறது. we call everybody untrustworthy. ஆமென்.
நம்ம பிறரை பின்பு காயப்படுத்த தொடங்குகிறோம். ஆமென். இயேசு ரொம்ப நல்லவருங்க. நன்மை செய்து சுற்றி திரிந்தார். அவரையே ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் நடக்கக்கூடியது. வாழ்க்கையில் சில துன்பங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், கஷ்டங்கள் வரும்போது, when it takes over our life like a flood, remember one thing: beneath the waters there is still a dry ground. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எப்படி இதை கையாளணும் அப்படின்றது அதிலிருந்து 3 வார்த்தைகளை சொல்லிட்டா நீங்கள் விரைந்து வீட்டுக்கு போயிடலாம். ஹவு டு வி டீல், இந்த வெள்ளங்களை நம்ம எப்படி கையாள வேண்டும்? இட் இஸ் டேக்கிங் ஓவர் மை லைஃப், மை தாட், மை எனர்ஜி, மை விஸ்டம், எல்லாத்தையும் அந்த பிரச்சனையினுடைய சிந்தனையே என்னை வாட்டி வதைத்து அது வெள்ளம் போல் என்னை மூடி விடுகிறது. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னார், இங்கிலீஷ் பைபிளில். And God called the dry land, can I have 9 please? Then God said let, இங்கிலீஷில் எல்லாம் சொல்லுங்க let. அந்த let என்ற வார்த்தைக்கு அர்த்தம் to allow, to permit, to make happen, to become. Let அப்படின்றார். Let the waters under the heavens be gathered together in one place. Amen. Number 1 இப்படி வெள்ளங்கள் எல்லாம் ஒரு பக்கமாய் ஓரமாய் நிக்கட்டும். அதை பெர்மிட் பண்ணுங்க, அலோவ் பண்ணுங்க, அதை செய்யுங்கள், அந்த ஆக்ஷன் எடுங்கன்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருந்த தண்ணீர் இப்ப சாபமா மாறிடுச்சு. எத்தனை பேருக்கு அப்படி எல்லாம் அனுபவம் இருக்கு? ஆசீர்வாதமா தொடங்கின சில விஷயங்கள் காலங்களில் என்ன மாறுதுங்க? சாபமா மாறிடுது. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, அதை 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 அது எல்லா இடத்துலையும் வைக்காதீங்க. அதை எங்க வைங்க? ஓரமா வைங்க. 3 பேரை தட்டி சொல்லுங்க, அதை எல்லா இடத்துலையும் வைக்காத, அதை கொஞ்சம் என்ன செய், எல்லாத்தையும் எப்பவுமே அங்கேயே வச்சுக்கிறது. வெட்டாந்தர தோன்றவே முடியாது. நல்ல ஒரு தத்துவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. வெள்ளம் மூடி எங்க பார்த்தாலும் வெள்ளம் வெள்ளம், அது ஐயோ 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 அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, அதையே நீ பண்ணாத, இப்ப என்ன, நான் ஒரு ஆணையை தரேன், வெள்ளங்களை என்ன செய், ஒரு மணல். இப்படி சொல்ல, எந்த பிரச்சனைய எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். வர்றதெல்லாம் தூக்கி தலை மேல ஏத்திக்கிட்டு அதுலயே வாழ்ந்து இருந்தீங்கன்னா அதுலயே நீங்க செத்து போயிருவீங்க. அதனால வெள்ளங்கள் தலை மேல ஓடுகிறதும் அது கேயாஸ், இன்ஸ்டெபிலிட்டி, அது வேதனை, பிட்ரையல், டிசப்பாயின்மெண்ட், ஏராளமான மன கஷ்டத்தை தரும் போதும் கர்த்தர் தருகிற அந்த தத்துவத்தில் ஒரு ஆழம் இருக்குங்க. வெட்டாந்தரை தோன்றி மரங்களும் புல்லுகளும் பூண்டுகளும் முளைச்சு மீண்டும் நீங்க பிரகாசிக்கணும்னா சில வெள்ளங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான். ஆமென். அது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ். மரீனா கடற்கரை தான் கடல் தண்ணி இருக்கணும். அது ஆவடிக்கு வர வந்துச்சுன்னா காலி. அது எங்க இருக்கணுமோ அங்கதான். செம்பரம்பாக்கம் ஏறி அங்கேயே, அதுக்கு மேல அதை தாண்டி இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, வரக்கூடாது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஓடுற சில வெள்ளங்களை செம்பரம்பாக்கத்தில் வைங்க, மெரினா வெள்ளத்தை மெரினால வைங்க. வேற என்ன இருக்கு? பெசன் நகர் வெள்ளத்தை எல்லாத்தையும் தூக்கி ஒன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை அழுத்தி சாவடிச்சிடும். பூத்துக்குழுங்க முடியாது. அதை எங்க வைக்கணுமோ அது அங்கதான் வைக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களே இப்படி சொல்றேன், அதை சேர்த்து சொல்றார். லெட் த வாட்டர்ஸ் அண்டர் த ஹெவன் பி கேதர்ட் அப்படின்றார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி இருக்கீங்களாங்க. பிரச்சனையை ஒழுங்குபடுத்துங்க. 27 பிரச்சனை இருக்கு. 27 தலையில வச்சா என்ன ஆவறது? அதை எந்த கம்பார்ட்மெண்ட்ல வைக்கணுமோ அதை அந்த கம்பார்ட்மெண்ட்ல வைங்க. பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு நான் இங்க வந்தேன்னு வைங்களேன், இருக்கீங்களாங்க? என் பிரசங்கமே வேற ரேஞ்சா இருக்கும். ஏன் நாங்க அப்படி பண்ணலனா அதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு இங்க வரும்போது இதை மட்டும் பண்றோம். இருக்கா பிரச்சனை? இருக்கு. பட் எல்லாத்திலையும் வைக்க கூடாதுங்க. இன்னொரு வாட்டி செம்பரம்பாக்கத்தை எங்க வைக்கணும்? மெரினா தண்ணிய, சொர்க்கப்பாளையம் தண்ணிய அதை சர்ச்சுக்கு எடுத்துட்டு அதை வேலைக்கு கொண்டு போவாத. அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க, அதை கன்ஃபைன் பண்ணுங்க, அதை கம்பார்ட்மெண்ட்ல வைங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சில பிரச்சனைகளும் ஒரு ஞானம் தான். அது எங்க வைக்கணுமோ
அங்க வச்சிட்டு வெட்டாந்தரையை தோன்ற செய்து தண்ணீர்களை எங்க ஓரமா வைக்கணுமோ அங்க சேர்த்து வச்சிட்டு எழுந்து மீண்டும் பூத்துக்குலுங்கி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல எல்லாத்தையும் வச்சுக்காத. என் அனுபவத்தை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். டோன்ட் லெட் எக்ஸ்பீரியன்ஸ் ரன் ஆல் ஓவர் த பிளேஸ். இப்போ சொல்றதுக்கெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்க கடந்த காலத்தை எங்க வைக்கணும்? ஒரே ஒரு அம்மா சொல்லி எங்க வைக்கணுங்க? கடந்த காலத்துல தான். அது முடிஞ்சு போன விஷயம். அதை இப்போ இங்க என்ன செய்யாத, அது முடிஞ்சு போச்சு. செஞ்சதெல்லாம் செஞ்சதுதான். இப்போ நீ அதை நினைச்சு இங்க பிரசன்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படும். அந்த செம்பரம்பாக்கம் ஏறி எங்க வை, அங்கே வை. அது இங்க நிகழ்காலத்தில் கொண்டு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணல, இனி பண்ணாத. அது முடிஞ்சச்சா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை கடந்த காலத்தில் வைங்க, நிகழ்காலத்தை நிகழ்காலத்தில் வைங்க, எதிர்காலத்தை எதிர்காலத்தில் வைங்க, வேதனையை அங்க வைங்க, உறவுகளை அங்க வைங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆள் உங்களை கைவிட்டுருக்கலாம். எத்தனை ஆள் இருக்கீங்களா? அதனால ஊர்ல இருக்கிறவெல்லாம் கேட்டானா? அப்படிதான் நமக்கு தோணும். அந்த சிந்தனையை நம்ம மாத்திக்கணும். அந்த ஒரு ஆள் நம்மளை ஏமாத்தணும். அதனால சர்ச்சில் இருக்கிறோம் எல்லாரும் திருடனா? இல்லைங்க, அவன் ஒருத்தன் தான் திருடன். நீங்கெல்லாம் புனிதர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Put it where it needs to be put. ஒருத்தர் உங்களை ஃபெயில் பண்ணியிருக்கலாம், அதனால எல்லாரும் ஃபெயிலியரா? ஒரு எக்ஸாம்ல தோத்து போயிருக்கலாம், அதனால எக்ஸாமே தப்பா? பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் என் புருஷனை கைவிட்டான். நிஜம், நிஜம்தான். அதனால எல்லா புருஷனும் கெட்டவனா? சான்ஸே இல்லை. அவன் கெட்டவன். அது அங்கவே. புரியுதாங்க சபையே? இன்னைக்கு சமுதாயத்திலே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ஒரு புருஷன் தான் கைவிட்டான், எல்லா புருஷனும் இப்படி தாண்டா அப்படின்ற. இல்லைங்க, இங்க உட்கார்ந்து எங்க புருஷங்களாம் பாருங்க, எவ்வளவு அழகா தன் மனைவியை பார்த்துக்கிறாங்க, எவ்வளவு நல்ல பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, என்ன அழகா குடும்பத்தை நடத்துறாங்க. வந்து பாருல. ஒரு புருஷன் கெட்டனால எல்லா புருஷனும் கெட்டவனா? அப்படி இல்லைங்க. எதை எங்க வைக்கணுமோ பிரச்சனை அங்கதான் வைக்கணும். நீங்க இப்படி நினைச்சு வாழும் போது உங்க வாழ்க்கையினுடைய வெட்டாந்தரைகள் தோன்றாமல் ஒரு ஜெனராலிட்டியில நீங்க வாழத் தொடவீங்க. இன்னைக்கு வெள்ளங்களை பிரிச்சு எங்க வைக்கணும் அங்க வச்சுட்டு எழுந்து மீண்டும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? கம்பார்ட்மெண்டலைஸ் த ப்ராப்ளம்ஸ். ஆமென். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் உங்க பிரச்சனைகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கடந்த காலத்தை கடந்த காலத்தில் வையுங்கள். ஆமென். ஏதோ ஒரு யுத்தத்தை சந்திக்கிறீங்க. ஆமென். அதையே உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடாதிருங்கள். அதற்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய இடத்துல வச்சு செய்து கொண்டே இருங்கள். ஆமென். ஆஃபீஸில் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கா? சிலருக்கு இல்லை பாருங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அந்த தத்துவத்தை. உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு நல்ல அறிவுரை தரேன். அதை உன் மனைவி கிட்ட கொண்டு வராது. ஒரு ஆமேன் வந்துச்சா பாருங்க. பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே. ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கா? அங்கேருந்து வரும்போதே அதை யாருக்கிட்ட கொண்டு வர்றது? பாவங்க அந்த ஜென்மம். அது உனக்கு சப்பாத்தியை சுட்டு சப்ஜி பண்ணிட்டு காத்திருக்கு, நேராக அதுக்கிட்ட வந்து. நல்லா கேட்டுக்கோங்களேன், அந்த பிரச்சனை எங்கே வைக்கணும்? அவங்ககிட்ட வச்சுக்கணும். அது அவகிட்ட கொண்டு வராது. அங்கேயும் கெட்டது, குடும்பமும் கெட்டது, பிள்ளையும் கெட்டுச்சு, தண்ணி தலை மேலே ஓடும். அது அங்கேயே வச்சுக்கோ. நாளைக்கு போய் அவனை பார்த்துக்கிறனே. புரியாதுல்ல உங்களுக்கு? இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கம் தண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வை. இந்த பிரின்சிபிள் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கலைன்னா இது நம்மளை நடத்த தொடங்கிடும். அப்புறம் கோபம், குரோதம், கசப்பு, வெறுப்புன்னு வாழ்க்கை வேற டைமென்ஷனில் மாறி கெடுகட்டவங்களா நம்ம தலைமையில வெள்ளம் ஓடி
கொஞ்சம் தூரத்தில் சென்று சேர்ந்து பண்ணுவோங்க. எந்தெந்த பிரச்சனை இருக்கோ எல்லாருக்குமே இருக்குங்க. அந்தந்த பிரச்சனையை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், அந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டா. அது ஒரு பொம்பளை, ஒரு எராட்டோமேனியா. ஒரு எராட்டோமேனியா இருக்கனால எல்லாருமே அப்படின்னா, அதனால எல்லாரும் அப்படி ஒன்று மட்டும்தான் அப்படி. அது என்ன பண்ண, அப்படியே விட்டுற வேண்டியதான். இருக்கீங்களாங்க? லைஃப் இஸ் சச். கம்பார்ட்மெண்டலைஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. அந்தந்த பிரச்சனைகளை அந்தந்த கம்பார்ட்மெண்ட்லேயே டீல் பண்ணுங்க. அந்த காலத்தில் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருங்க, ஆஃபீஸில் நடந்த சண்டை அது நேராக வீட்டுக்கு வந்துச்சு மனைவி கிட்ட. மனைவி அது பிள்ளைங்கிட்ட கொண்டு போச்சு. பிள்ளை ஸ்கூலில் போய் 2 பேர் அடிச்சான், அவன் 4 பேர் அடிச்சான், ஊரே சண்டை. If we don't keep the problems where we need to kept, we will have water run over us. அது அப்படி மாறிவிடும். The waters were too much. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது அப்படியே நம்ம வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த வேதனை நம்முடைய பலன்களை குன்ற செய்து வெட்டாந்தரையை காண முடியாமல் மாற்றிவிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நடந்ததெல்லாம் நடந்துச்சு, அதை தாண்டி இன்னும் புதிய விஷயங்கள், புதிய ஜனங்கள், புதிய வியாபார உறவுகள், புதிய வாழ்க்கை வழிகள் கர்த்தர் எனக்கு திறப்பார் என்ற நம்பிக்கை இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் நல்ல ஏழை குடும்பத்தில் பிறந்தான். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிறான், படிப்பதற்கோ எதற்கோ போகிறான். இங்கே இருக்கும்போது ஏழையாக இருந்தாலும் டாக்ஸியை ஓட்ட மாட்டான். ஏன்னா நம்ம ஒரு அந்தஸ்தான குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம ஊரில் டாக்ஸியோ ஏதோ ஒரு வேலை கீழே போய் இறங்கிட்டா நம்மால் சும்மாவே இருக்க மாட்டான். தெரியுமா அவர் பையன் இப்போ என்ன பண்ணுறாரு? பண்ணி அந்த பையன் இங்கே டாக்ஸி எல்லாம் ஓட்டவே மாட்டான். ஏன்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த குடும்பத்தின் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, நெகட்டிவாக, ஐயோ கோஷி பாசு பையன் தெரியுமா வச்சுங்களேன். பெஞ்சமின் இந்தியாவில் இப்போ டாக்ஸி ஓட்டுறான்னு வைங்களேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க? யோசிச்சு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியும். இங்கே வந்து உட்காரும் போதே இந்த பக்கத்து சிஸ்டர் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரை பற்றி பேச போகிறாங்க? பெஞ்சமினை பற்றி. என்ன பேச போகிறாங்க? ஏங்க டாக்ஸி ஓட்டுறது பாவமா? அந்த பையன் இங்கே ஓட்ட முடியலங்க, ஆனால் அங்கே போய் சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவராக தொடங்கி இன்னைக்கு பல கோடிகளுக்கு சொந்தக்காரனாக கர்த்தர் உயர்த்தி. நான் நாடுகளை பிரித்து நான் எதையும் சொல்ல வரலங்க, ஆனால் நம்ம ரொம்ப மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்கீங்க. ஆமேன் ஆமேன். ஸோ ஆண்டவர் சிலதெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் டூ மச் நெகட்டிவ், ரொம்ப பிற்போக்கு, ரொம்ப கசப்பு, ரொம்ப கோபம், ரொம்ப அப்செட்டு, ரொம்ப இமோஷனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது. அதனால் உங்கள் பிரச்சனைகளை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுங்க. அதை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் நீங்கள் வைக்க முடியும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் ப்ராப்ளமை ரீபேக்கேஜ் பண்ணுங்க. ஆமேன். திரும்பி அதை அவிழ்த்து அது என்னன்னு பார்த்து அதை எங்கே வைக்கணுமோ அதை ரீபேக்கேஜ் பண்ணி அதை வேண்டிய இடத்துல வைப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை வெற்றி நிறைவோடு நடத்தி மேன்மையிலும் நிறைவிலும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஆமேன். நம்பர் 1, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வெள்ளங்களை என்ன செய்யுங்க, ஓரமாக கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுங்க. 2வது இப்படி சொன்னார், லெட் த ட்ரை லேண்ட் அப்பியர். ஆமேன். வெட்டாந்தரை தோன்றட்டும் என்று சொன்னார். ஆமேன். வெட்டாந்தரை தோன்றட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில், இந்த வேதனைக்கு நடுவில் கர்த்தர் எனக்கு நிறைய திறன்களை கொடுத்திருக்கிறாரு, நான் மீண்டும் எழுந்து நான் பிரகாசிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எந்த தொழிலா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், எந்த ஊழியமா இருந்தாலும், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலும் மீண்டும் ஒரு வெட்டாந்தரை எனக்கு தோன்றும் என்று நம்புறவங்க மட்டும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க கொஞ்ச தூரத்தில் இப்படி இருந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியாத வெட்டாந்தரையினுடைய மகத்துவங்களை நீங்கள் காண தொடங்குவீர்கள். 3வது இப்படி சொன்னார், சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். Then he said, let the earth bring forth. Amen. And let the earth bring forth
grass, the herb, the yields, the fruit tree, the yield fruit according to his kind. எல்லா விதமான புல்லு பூண்டு மரங்கள் இயேசுவின் நாமத்தில் தோன்றுவதாக. உங்க கரங்களை உயர்த்தி இப்படி சொல்ல போறேங்க. உங்க பிரச்சனைகள் 1000 வெள்ளம் போல் இருக்கும் போதும் அந்த பிரச்சனைகளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வச்சீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், தோன்ற வேண்டிய வெட்டாந்தரையை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தோன்ற வைக்கும் போது அது புத்து குலுங்கி புல்லும் பூண்டுமாய் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். 3 லெட் சொன்னார். let the water separate, let the earth appear and move, let the earth bring forth, let the earth bring forth productivity. வாழ்க்கையில வெற்றி இல்லாம ஒரு வாழ்க்கை அல்லங்க. நான் வெற்றியா தான் வாழுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எத்தனை பேர் இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் திரும்ப வெளியே கொண்டு வருவீங்க? எவ்வளோ கஷ்டமா இருந்திருந்தாலும், அந்த வெள்ளம் எவ்வளோ நிறைவா இருந்திருந்தாலும், நீங்கள் அந்த வெள்ளத்தை தாண்டி ஜெயிப்பீர்கள். ஆமென். அனுபவம் உள்ள நீங்க என் கூட ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோமா? எவ்வளோ 30, 40, 50 வயசு வரை இருக்கீங்க இங்க. இவ்வளோ பிரச்சனையை சகிச்சதுக்கு பின்னாடியும் இன்னும் உங்க வாழ்க்கையில தொடப்படாத, தண்ணீர்களால் சேதப்படுத்தப்படாத தரைகள் இருக்குன்னு நம்புறவங்க இருக்கீங்களா? இன்னும் எவ்வளோ நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்குங்க. இன்னும் எவ்வளோ ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், நீண்ட நாட்களாய் உங்களுக்குள் மறைந்து கடைந்த பல நல்ல விஷயங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. வேதனையிலே வாழ்ந்து செத்துறாதீங்க. பிரச்சனை சுத்தி வாழ்ந்துடாதீங்க. தண்ணீரை ஓரமாவே ஞானத்தை பெற்றுக்கொள், அறிவை பெற்றுக்கொள். எதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு உங்கள் வெட்டாந்தரை தோன்றட்டும். கேட்கல நீங்க? இன்னொரு சில பிரச்சனைகள் அது தீர வேண்டிய நேரத்துல தான். சில பிரச்சனைகள் ஜெபம் பண்ணா உடனே, சிலது தீர்த்தா நீ தேர மாட்டேன். அதனால கர்த்தர் அதனுடைய நம்மளை நடத்தி அடுத்த உயரத்துக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். So don't worry about it. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார், என்ன பெர்மிட் பண்ணுவார், அலோவ் பண்ணுவார், என்ன செய்வார் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி நம்புகிறேன் விசுவாசத்தோடு புன்னகையோடு உங்களை பார்த்து சொல்றேன். கொஞ்சம் தூரத்துல பல பிரச்சனையோடு வந்த உங்களுடைய தண்ணீர்கள் எல்லாம் ஒரு ஓரமா நிக்க வெட்டாந்தரை தோன்றி ரோஜா, ஜாஸ்மின், வேற என்ன இருக்கு, எல்லாவித புல்லும் பூண்டுகளும் பூக்களும் பழங்களும் கனிகளும் நிறைந்த ஒரு அழகு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லா நாளும் தண்ணி அது உருளுது, ஓடுது, விஷ்கு விஷ்குன்னு இடிச்சுக்கிட்டே. வாட் இஸ் தட் லைஃப்? ஆண்டவர் சொல்றார், கீப் இட் அசைட். தண்ணி ஓரமாறு, வெட்டாந்தரை தோன்றட்டும், பூக்கள் வரட்டும், மரங்கள் வரட்டும், மங்கனாபலி சொல்ல மாட்டீங்களா? நியூ ப்ரொடக்டிவ் திங்ஸ் இன் லைஃப். 3 பேரை தட்டி சொல்ல, இந்த கஷ்டத்திலையும் நான் எழுந்து மீண்டும் சாதிப்பேங்க. முடிக்கணும். சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஆமென். சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டில் எங்க அப்பா காசு கொடுத்து மெத்தை இருக்கு தெரியுங்களா, பஞ்சு மெத்தை ரிப்பேர் பண்றார். ரிப்பேர் பண்றவன் அவன் ஒரு திமிர் பிடிச்சவன். இன்னொரு வாட்டி நல்ல, எங்க அப்பா காசு கொடுத்து எங்க வீட்டு மெத்தையை ஒருத்தவன் ரிப்பேர் பண்றான். அந்த ரிப்பேர் பண்ற இடத்துல நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். அதுக்கு அந்த ஆள் என்ன முறைக்கிறான். என் வீட்டுல என் மெத்தைய நான் ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து நான் பண்றேன், நீ யாரா என்ன திட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டா நான் திட்டுவேன்றான். சின்ன பையனா அது ஒரு ஆக்ரோஷமான மூஞ்சி. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு மட்டும் அவரை பார்த்தேன். என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒருத்தன் திட்டுற அந்த ஒரு திட்டு இருக்கு பாருங்க, பிஞ்சு குழந்தை வயசுல, அது ஒரு காயங்க, அது ஒரு மெமரிங்க. அது நீண்ட காலம் என்னை பயத்திலேயே வச்சது. இருக்கீங்களாங்க? நீங்க அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும். இப்படி சொல்ற தப்பா. டீச்சர்ஸ்க்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய ஆசிரியர்களை நான் மதிக்கிறேன். ஆசிரியர்கள் தான் நமக்கு ஒரு பெரிய, ஆனா சில ஆசிரியர்களை நான் ரொம்ப வெறுக்கிறேன். இருக்கீங்களாங்க? விக்டிமைஸ் பண்ணி டெய்லி என்ன அடிக்கிறது.
வேணும்னு அடிக்கிறது. ஏங்க நான் கேட்குறேன், நான் எதுவுமே பண்ணலங்க. பண்ணலனாலும் அடிப்பேன்டா. எனக்கு உண்மையை சொல்லட்டுமாங்க, பள்ளிக்கூடம் போகவே பிடிக்கலங்க. டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்களை வாழ்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை நேசிங்க. ஓகே, நான் அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு நான் இல்லை. பட் I felt like I don't want to go to school. It was a bad memory. யாரையுமே நம்ம என்ன செய்யுது, காயப்படுத்தக்கூடாதுங்க. அவங்கவுங்க எனக்கு நல்லா கேட்டுங்க, அவங்கவுங்க பவுண்டரியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பக்க நீ அங்கே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன். உன் ஓரத்தில் நீ மீன் பிடி, என் ஓரத்தில். தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் வந்து அப்படி தான் பண்ணுவேன், என்ன சரியாவாது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அள்ளி சொல்ல மாட்டிங்களா? அடிக்கிறது, என்னை முட்டிக்கால் போட வச்சது, என் டைரியில் வேண்டாததெல்லாம் எழுதி வீட்டுக்கு அமிச்சது. I still remember those childhood memories. That's very bad. That was very hard. I felt like I hate school. எனக்கு பள்ளிக்கூடம், எனக்கு அப்பப்போ ஜுரம் வருங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போக கடைசியாக நான் கேட்டேன், ஜுரம் வர்றதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பையன் சொன்னான், சின்ன வெங்காயம் எடுத்து அக்கல் கீழே வச்சுட்டு நைட்டு தூங்கிடு, காலையில் டெம்பரேச்சருக்கு. நான் பண்ணேன், ஜுரம் வந்துச்சு. நீங்கள் பண்ணாதீங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ் இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாழ்க்கையின் உயரம் நோக்கி போகும்போது இந்த கடந்த காலத்தினுடைய ஞாபகங்கள்லாம் நம்மளை ஒரு இடத்துல கொண்டு வந்து வெள்ளம் போல் அழுத்த தொடங்கும் போது அந்த நினைவுகளில் வாழாம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு உங்கள் வெட்டாந்தரையை தோன்ற செய்து அது புல்லும் புண்டுமாய் பிரகாசிக்க செய்து. Hallelujah. Amen. Praise the Lord. So let the waters be gathered, let the land show forth, let there be solid stability. கடவுள் உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தருவாராக, நல்ல நட்புகளை தருவாராக, நல்ல வாழ்க்கை வழிகளை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவாராக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 5 பேரை தட்டி சொல்ல, இன்னும் நிலம் இருக்குங்க, இன்னும் தெரியாம தான் இருக்குங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் இன்னும் சில நல்ல எதிர்காலங்கள், மகத்துவங்கள், உயரங்கள், வெற்றிகள், லட்சிய கரைகள், மேன்மைகள் எல்லாம் இருக்குன்னு நம்புறவங்க இருக்கா இல்லைங்களாங்க? 3 பேரை தட்டி சொல்ல, முடியவே இல்லைங்க. முடிஞ்ச மாதிரி உட்காராத. வெள்ளம் தெரியுது, தண்ணி ஓடுது, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு கீழையும் இன்னும் சாலிட் லேண்ட் இருக்கு. யாருக்கு தெரியும், அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது எழும்புகிற உன்னை கர்த்தர் வைக்கும் உயரம் ஆற்றல் மிக்கதா இருப்பதாக. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை கையாளுகிற திறனை எனக்கு தருவீராக, புதிய வாய்ப்புகளை எனக்கு தாங்க, புது மனிதர்களை சந்திக்க செய்யுங்க, புது வழிகளை எனக்கு காண்பீங்க. மேக் இட் சாலிட் ஸ்டேபிள். ஆமென். புது வாழ்வு எனக்கு தருவீராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட வெற்றியோடு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களை தோற்கடித்தவர்களும் உங்களை தள்ளினவர்களும் உங்களை ஏளனம் பண்ணினவர்களும் இருக்கட்டும், அவர்களை மறந்துவிட்டு அதனால மனிதர்களை வெறுக்காதீங்க. இன்னும் நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். சபையாருக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லுங்க, கேட்காம சொல்லாதீங்க. உன்னை காயப்படுத்தினவளும் இங்க தான் இருக்கா, அந்த காயத்துக்கு ஔஷதம் தர்றவளும் இங்கே தான் உட்காந்துருக்க, ஒரே சர்ச்சில். புரியாதுல்ல? விட்டுருங்க அது. ஆமாவா இல்லையா? people are unpredictable, but we cannot become victims of their habitual offenders. ஆமென். நம்ம முன்னேறி போகிற கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. கையை உயர்த்துக்கு நான் முடிச்சிடுறேன். நல்ல மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் லட்சிய கரைக்கு சேரும் உதவியாளர்களை கர்த்தர் உங்கள் வழியாய் அனுப்புவார். உங்களை எந்த விதத்திலும் அட்வான்டேஜ் எடுக்காத, உங்களுக்கு நலன்களை செய்யும் நல் மனிதர்களை கர்த்தர் உங்களோடு இணைப்பாராக. உன் கஷ்டத்தில் யாரும் நிற்காத போது உனக்காக நிற்கிற நல் சகோதரர்களை கர்த்தர் உனக்கு தருவாராக. நீ தத்தளிக்கும் போது உன்னை ஆதரிக்கின்ற
நல் இருதயம் உள்ள உண்மையுள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்க பக்கமாய் நிற்க வைக்கும் போது நீங்க யாராய் இருக்கிறோம் என்று கர்த்தர் விரும்பினாரோ அவராய் இருக்கக்கூடிய மனித உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலர் உங்களை காயப்படுத்துவார்கள், ஆனா அது முடிவல்ல. கசப்படையாதீங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். வெள்ளங்கள் ஏகமாய் வெள்ளம் பொங்கி ஓடும் போதும் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த வெள்ளத்தின் கீழே இன்னும் வெட்டாந்தரை இருக்கிறது. கர்த்தரனை மீண்டும் பிரகாசிக்க செய்வார், வெற்றியோடு நடத்துவார். ஒரு புது வாழ்வை தந்து இந்த காலத்தில் கர்த்தர் உங்களை இதுவரையில்லா நிறைவுகளோடு நடத்துவார். 2024 ஜனவரி மாதத்தில் உங்களை நான் சந்திப்பேன். எனக்கு உங்க ஆமீன் கேட்கல. உங்களை நான் சந்திப்பேன் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். உங்களை நான் சந்திக்கும் போது நீங்கள் எனக்கு சாட்சி சொல்லுவீர்கள், பாஸ்டர் பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் வெட்டாந்தரை புத்து குலுங்கி பிரகாசிக்கின்றன. because I am learning my life. hallelujah. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். shall we stand? thank you. hallelujah. வனாந்திரம் வயல்வெளியாகும் வேளை, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும். காடுவேலி கழித்து செழிக்கும். லீபனோனின் மகிமை வாருமே. கருமேல் சாரோன் அழகு பெருகுமே. வனாந்திரம் வெளியாகும். தந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோ. பதிலளிக்க தேவன் வருவார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோ. பதிலளிக்க தேவன் வருவார். வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம். வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Allow God tonight to bring forth good things in your life. என் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கர்த்தர் தோன்ற செய்ய நான் அனுமதிப்பேன்னு சொல்றவங்க, வாழ்க்கை எவ்வளோ அடி வாங்கினாலும், எவ்வளோ வெள்ளங்கள் தலைமையில ஓடினாலும், there are still a part of you, உங்களுடைய சில பங்குகள் இன்னும் சேதமடையாமல் தான் இருக்கின்றன. இன்னும் சில திறன்கள் சேதமடையாம இருக்கு. இன்னும் சில நிலங்கள் சேதமடையாம இருக்கு. இன்னும் சில எப்படி சொல்ல ஆற்றல்கள் சேதமடையாம இருக்கு. வெள்ளம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. துன்பம் எங்களை வாட்டி வதைத்தது. ஏன் என் வாழ்க்கையின் சில பங்குகளை முடிக்கதான் செய்தது. ஆனால் இன்னும் வெள்ளத்தால் முடிக்க முடியாத சில நல்ல பங்குகள் என் வாழ்க்கையில இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் தலைமையில கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? No matter what the experience, நீ கடந்து வந்த பாதை
எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இன்னும் நீங்கள் பார்ட் ஆஃப் யூ, நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க. இன்னும் தொடப்படாத வாழ்க்கையின் பல பங்குகள் உண்டு. வலது கையை மேல உயர்த்துங்களேன். அந்த பங்குகளை கர்த்தர் மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறார். There is a part of you untouched by problems, untouched by evil people. உனக்குள்ள அது கர்த்தர் மறைத்து வச்சாரு. இந்த காலத்தில் அந்த நல்ல விஷயங்களை உன்னிலிருந்து கர்த்தர் எடுத்து அந்த சுபாவ தன்மைகளோடு உன்னை கர்த்தர் பூத்து குலுங்க செய்வார். Allow God today. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை அனுமதிப்பீங்க? மீண்டும் உங்கள் நிலம் பூத்து குலுங்கும், நீங்க பிரகாசிப்பீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். New productive things can happen again. பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, இதுதான் நடந்தது. But I came this evening to tell you, new productive things can still happen. எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, குடும்பம் குலைந்து போயிட்டு தனிமையில நிக்கிறேன், அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க, நான் சொல்றேங்க, இல்லங்க, இன்னும் முன்னில், even now productive things can still happen. இன்னும் இந்த எவ்வளவு உடைவுகளுக்கு பின்னாடியும் சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஹalleluya. முடிக்க ஆசைப்படுறேன். சிலதெல்லாம் இன்னைக்கு சேகரிங்க. Gather some things. சிலதை தள்ளுங்க வெளியில. சிலதெல்லாம் ரொம்ப நாள் உன்னை வாட்டி வதைக்க அனுமதிக்காத, அதெல்லாத்தையும் ஓரமா வை. ஆண்டவர் சொன்னார், அது ஒரு ஓரமாய் பிரிக்கட்டும். ஓரமா வைக்க வேண்டிய சிலதெல்லாம் ஓரமா வைங்க. சில மெமரிஸ் ஓரமா வைங்க. சில வேதனைகள் நடந்துச்சு, ஆமாதான் அப்படிதான் பண்ணானுங்க, என்ன பண்ண, ஓரம் வை, மறந்துரு. உன்னை நல்லா ட்ரீட் பண்ணல, உன்னை ஏளனம் பண்ணாங்க, ஓரம் வை, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அது ஓரமாவே. சைல்ட்ஹுட் மெமரிஸ், சின்ன வயசுல என்ன இப்படி பண்ணிட்டாங்க, தப்பு தான், பண்ணிருக்க கூட, அது பண்ணிட்டாங்க, இனி அதையே நினைச்சு வாழாத, அதை ஓரமாவே, அதை கொஞ்சம் பிரிச்சு வை. என் நண்பர்களுக்காக நான் உயிரே கொடுத்தேன், ஆனா நண்பர்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல பண்ணிட்டானுங்க இல்லையா, விடு, இப்ப என்ன பண்ண முடியும், ஓரமாவே, அதை கொஞ்சம் பிரிச்சு வை, அதையே நினைச்சு நீ வாழாத. We all have bad experiences, painful memories. Keep it aside, keep it aside. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு மூவ் அவுட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுங்க. ஏன்னா உன்னிலிருந்து சில நல்ல விஷயங்கள் வெட்டாந்தரையாய் தோன்றி மீண்டும் பூத்துக்குளுங்க. கர்த்தர் செய்ய நினைக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நான் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு 4-5 பேரையாவது பார்த்து சொல்லுங்க, மீண்டும் என் வெட்டாந்தரை தோன்றுவது மட்டுமல்ல, நான் மரம் போல பூத்து குலுங்கி ஒரு தோட்டமாக வாசனையோடும் நிறைவோடும் பச்சை பஷேரென்னு காலங்களில் கனி கொடுத்து இலை உதிராத மரங்களெல்லாம் பூத்து குலுங்கி நிற்க எங்க வாழ்க்கை 2024 வெற்றி பூத்ததாக இருக்கும் என்று சொல்லி தலைமையில கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமில் சாரோன் அழகு பெருகுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமில் சாரோன் அழகு பெருகுமே. வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும், வெட்டாந்தரை தாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. குருடர்களின் கண்கள் காணுமே, செவிடர்களின் செவிகள் கேட்குமே,
உடவன் மானை போல துள்ளுவான், ஊமையன் நாவு பாடுமே, குருடர்களின் கண்கள் காணுமே, செவிடர்களின் செவிகள் கேட்குமே. உடவன் மானை போல துள்ளுவான், ஊமையன் நாவு பாடுமே. வனாந்திரம் வாழ்வழியாகும், வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படும், மாறியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. மாறியில் ஆறுகளும். ஒரு சந்தோஷமான நாள் என்று எதுவுமே நம்புறீங்க? சரியாயிடுவீங்களா? இல்ல துன்பத்திலே அமிழ்ந்து 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 போவாதீங்க. நீங்க எழுந்துடணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நன்றி பிதாவே. We have painful memories. We have come through very hard times. Things have happened that our foundations have shaken. இன்னும் ஒரு நாள் நிற்க முடியுமான்னு ராத்திரி நித்திரைக்கு போகும்போது செத்திடலாமோ என்று யோசித்த நேரங்கள். ஏதாவது ஒரு மருந்து வாங்கி குடிச்சிட்டா நிம்மதின்னு நினைச்ச காலங்கள் எல்லாம் விசுவாசிகள் நீ இருக்கீங்க. நான் இங்கே அமரும் போது ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, 3 முறை பாஸ்டர் நான் தற்கொலை செஞ்சு செத்துடணும்னு நினைச்சேன். இந்த சபைக்குள்ள காலை வச்சேன்னு இல்லையோ, எங்க சபை வெட்டாந்தரையை எனக்கு குடும்பம் வெட்டாந்தரையை கண்டது. இந்த அம்மா இங்கே தான் நிற்கிறாங்க. நன்றி சொல்கிறேன் அந்த சாட்சிக்காக. we all have painful memories. நான் தொங்கணும் மருந்து குடிக்கணும்லாம் நான் நினைக்கல. நான் இன்னும் சாதிக்கணும் தான் நினச்சிருக்கேன். பட் அப்படி நினைக்கக்கூடியவர் நிறைய பேர் இருந்திருக்கீங்க. நடந்ததெல்லாம் தீமையானது, எதிரடையானது, யோசிக்க முடியாததெல்லாம் நடந்துடுச்சு. ஆனாலும் அது நடுவில் வசனத்தை நம்பி நீங்கள் பிரகாசித்து நின்றீர்களே, நீங்கள் கண்டிப்பாக நிறைவுகளை காண்பீர்கள். லிஃப்ட் அப் யுவர் ரைட் ஹேண்ட்ஸ். பிதாவே நன்றி, ஆசீர்வதிங்க. பேசின வார்த்தையெல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்து, let the waters be gathered, let the earth, dry land come forth, and let the earth bring forth its fruits and trees and seeds. காலங்கள் நிறைவை இந்த பூமி கொண்டு வரட்டும் என்ற அழகான ஒரு தத்துவத்தை எங்களுக்கு ஆதியாகமத்தில் கற்றுத்தருகிறீர். எங்கள் வெள்ளங்களை பிரித்து அது எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து பிரகாசிக்க எங்களுக்கும் கிருபை தாங்க. உங்கள் திருக்கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வெற்றியோடு வழி நடத்திருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Have a wonderful evening.